श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல சதுர்முக பிரம்மாவோ ருத்ரனோ இவா பரபிரம்மமா ஆக முடியாது அப்படின்றது சாதிச்சு முடிச்சாரு. இப்போ விஷ்ணுவுக்கே புருஷோத்தமத்துவம் வரும். புருஷோத்தமத்துவம்னாக்க சர்வோத்தமத்துவம், எல்லாத்தை காட்டிலும் உத்தமமானவன் எம்பெருமானே நாராயணனே அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இங்க ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி புதுசா எதுவும் சாதிக்கல, பிராமணிகமா தான் சாதிப்பார். எம்பெருமானார் என்ன சாதிச்சாரோ அதைதான் சாதிப்பார். எம்பெருமானார் சூத்திரக்காரர் என்ன சாதிச்சாரோ அதைதான் சாதிப்பார். சாரீரகத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திர இது பண்ணுச்ச 3வது அத்தியாயத்துல 2வது பாதம், அதுக்கு உபயலிங்க பாதம்னு பேரு. அதுல 7வது அதிகரணம் பராதிகரணம் அப்படின்னு பேரு. அந்த பராதிகரணத்துல சில பேர் ஆக்ஷேபம் பண்றார். நீங்க சொல்றது பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, இருக்கட்டும், ஆனால் அதுவே சர்வோத்தமமானது அப்படின்னு சொல்ல வேண்டாம், அதை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். பரமத சேதூன்மான சம்பந்த பேத வியபதேசேப்யா அப்படின்னு சூத்திரம். அங்க 7 சூத்திரங்கள். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம். அதுல 4 ஹேத்துக்களை கொண்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். சில பேர் சைவால் தான் ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னு ஒரு பட்சம் உண்டு. இன்னும் சில பேர் அத்வைதிகள் ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னுட்டு 2வது பட்சம். யார் ஆக்ஷேபிச்சாலும் சரி, எம்பெருமானை காட்டுல வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஆக்ஷேபிக்கணும். அதுக்கு அப்படி கிடையாது, பெருமாள் தான் இருக்க, அவரை தவிர்த்து யாரும் ஒன்றும் கிடையாது, உத்கிருஷ்டமா யாருமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்லணும். அவ என்ன கேட்கிறா? அத்தஹ பரம், அத்தஹ பரம் அப்படின்னாக்க இந்த 11 பாதங்கள் அல்லது 12 பாதங்கள்னால 10 பாதங்கள், 10 பாதங்கள்னால நீங்க யார சாதிச்சீங்களோ பரபிரம்மம்னு, அதை காட்டிலும் பரம் இருக்கு, வேற ஒண்ணு வசந்தது இருக்குது, அதை காட்டிலும் வேற ஒண்ணு வசந்தது இருக்கு. அது எது அப்படின்னு கேட்டாக்க, நீங்க சொல்ற பிரம்மம் இல்ல, நீங்க சொல்ற பிரம்மம் கிடையாது, அதை காட்டிலும் வசந்தது ஒண்ணு இருக்கு. அது சிவன் தான் அப்படின்னு பட்சம் வாழ்ந்து. அந்த சிவன் சொல்றதுக்கு சில யுக்திகளை ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம். அதை சொல்றதை காட்டணும் பெருமாள் இல்லை. ஏன்னா புருஷோத்தமனான எம்பெருமானே அப்படின்னு, ஏன்னா அந்த புருஷ சப்தம் அங்க படிக்கப்பட்டிருக்கு. புருஷ சப்தம் படிக்கப்பட்டிருக்கிறதுனால அமரகோஷத்துல வைகுண்ட புருஷோ விஷ்ணு, புருஷன் அப்படின்னாலே பெருமாள் தான், நாராயணனே புருஷன் அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்றாவ. அதனால அந்த புருஷனை காட்டிலும் வேறு ஒருவன் இருக்கிறான் எப்படி சொல்லுவ அப்படின்னாக்கா, சேது உன்மான சம்பந்த பேத வியபதேசேபியா அப்படின்னு அவ 4 யுக்திய சொல்ற. சேதுத்துவ வியபதேசம் இருக்கு, உன்மான வியபதேசம் இருக்கு, சம்பந்த வியபதேசம் இருக்கு, அதுக்கப்புறம் பேத வியபதேசம் இருக்கு அப்படின்னு அவ சொல்றாரு. இப்போ அதெல்லாம் இப்ப ஆக்ஷேபிச்சு சமாதானம் சொல்ல போற இப்போ சுவாமி. இதுல முதல்ல சேது வியபதேசம். சேது வியபதேசம்னா அத யஹ ஆத்மா ச சேது விதிருதிஹி அப்படின்னு அங்க இருக்கு வாக்கியம். இது சாந்தோக்கிய புராணத்திலேயே வாக்கியம் இருக்கு. யாரு இந்த ஆத்மாவா இருக்கானோ அவனே சேது, அவனே தரிப்பவன் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுச்சு.
சேது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வெறும் தரிக்கிறவன் தான் அவன். அணை அப்படின்னு அர்த்தம். திருவணைன்னு நம்ம பேர். இப்ப சேது ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு திருவணை அப்படின்னு பேர். அணை. அந்த அணை அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போய் விடும். அதான் அது காரியம். அதனால அணை அப்படின்னு சொல்றது. அது பெருமாள் அணையா இருக்கான்னாக்க வேற இதுலயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கோசரம் அணையா இருக்கான். அதனாலதான் ஏதம் சேதும் தீர்த்வா அந்த சன்னு அனந்தோ பவதி அப்படின்னு இருக்கு. இந்த சேதுவை தாண்டி இந்த மோசமான சரீரத்தை உடையவன், அதாவது அந்தன்னாக்க குருடன் அர்த்தம். கண்ணு தெரியாதவன்னா என்ன அர்த்தம்? வெறும் விஷய சுகத்துல பிரவர்த்திக்கிறவன் அர்த்தம். விஷய சுகத்துல பிரவர்த்திக்கிறவன். அப்படிப்பட்டவன் எனக்கு உடம்பு வெறும் அந்த உடம்பு தானே, குருட்டு உடம்பு தானே அது. அதனால இப்ப என்ன ஆயிடுறதுன்னாக்கா இந்த பரமாத்மாவான நாராயணனை கடந்துட்டான்னாக்கா சேதுவா இருக்கிறவனே அவன் அனந்தனா மாறிடுறான். குருடனாகாத உடம்பை உடையவனா ஆயிடுறான் அவன். அதனால பெருமாள் கடக்கப்பட வேண்டியவன், தாண்டப்பட வேண்டியவன். அவனை தாண்டி இன்னொருத்தனை அடையணும். அப்பதான் இவன் இத மாதிரி ஆயிடுவான். நல்லவன் நல்ல இதுவா அடைவான், நல்ல சரீரத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த சேதுத்துவ விபதேசம் இருக்கிறதுனால பரபிரம்மன்றது வேற, அதுக்கப்புறம் அடைய வேண்டியது வேற ஒண்ணு இருக்கு. பிராபியம் வேற, இது வேற அப்படின்னு முதல் யுக்தி அவ சொல்றா. ஏன்னா ஸ்ருதிய சொல்றது. ரெண்டாவது உண்மான விபதேசம். உண்மான விபதேசம்னாக்கா அளவிட்டு சொல்றது. அவிஜாதம் விஜானதாம், விஜாதம் அவிஜானதாம் அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. அதோட அர்த்தம் யாருக்கு பிரம்மத்தை தெரியல அப்படின்ற அவனுக்குதான் தெரிஞ்சிருக்குதான் பிரம்மத்தை. என்னால பிரம்மத்தை அறிந்து கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொன்னாக்க அவன் அறிந்து கொண்டுட்டான், தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுனேன்னு அர்த்தம் சொன்னான்னா அவன் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இத மாதிரி வாக்கியம் இருக்கு. அதனால என்ன அர்த்தம்னா அளவிட முடியாதவன், அளவற்றவன், எல்லையற்ற சுரூப விபவ ஐஸ்வர்யங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டது நீ பிரம்மன்னு சொல்ற. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா சதுஷ்பா பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம அப்படின்னா சொல்றது. அது 4 பாதங்களை உடையது பிரம்மன். அத மாதிரி 16 கலைகள் அம்சங்களை உடையது, அவயவங்களை உடையது. அவ்வளவுதான் அவயவம் இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? அது அளவற்றது அல்லன்னு அர்த்தம். நீ சொல்ற பரபிரம்மம் அவயவம் அளவற்றதுன்னு கிடையாது, அவயவத்தோட கூறினது. நிறவயவம் பிரம்மன் நம்ம சித்தாந்தம். ஆனா இங்க என்ன சொல்லிடுத்து? சதுஷ்பாத் பிரம்ம, 4 காலு. அப்புறம் ஷோடச களம், களம்னாக்கா அவயவம் அம்சம் அப்படின்னு அர்த்தம். இப்ப 16 அம்சங்கள் 16 அவயவங்கள் அப்படின்லாம் சொன்னாக்க அளவோடு குருன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க சொல்ற பிரம்மமானது பிராப்தியம் இல்ல, வசந்தது இல்ல, அதை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்குது, அதுதான் அளவற்றது. இது உண்மானம்னு பேர். அளவிட்டு சொல்றது, அளவிட்டு சொல்லக்கூடிய ரூபம் இது. அதனாலேயே இது வேற அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த சம்பந்த விபதேசம் இருக்கு. சம்பந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு அடைவிக்கிறது, இன்னொன்னு அடையப்படுகிறது. இது பிராபகமா இருக்கு. நீங்க சொல்ற பிரம்மமானது நாங்க சொல்ற உத்கிருஷ்டமான வஸ்துவை அடைவதற்கு ஹேதுவா இருக்கு, உபாயமா இருக்கு. அதே அடையப்பட வேண்டியது நாங்க சொல்ற வஸ்துதான். அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் எங்க இருக்குன்னாக்கா அமிர்தஸ்ய பரம் சேதும் தக்தேந்தன விவானனம் அப்படின்னு இருக்கு. பொதுவா ஒரு ஈரக்கட்டை அதுல நெருப்புல போட்டோம்னாக்கா அது புகைதான் வரும், எரியாது. ஆனால் நல்லா காஞ்சி போன கட்டை
அந்த கட்டைய கொஞ்சம் நெருப்பு மூட்டினா போதும், அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவன் வந்து சுயம் பிரகாசமா இருக்கக்கூடியவன். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அமிர்த அமிர்தமான அமிர்தத்தினுடைய வசந்த சேத்து இவன், வசந்த அமிர்தம். அந்த அமிர்தத்தை அடைவதற்கு இவன் சேத்துவாக இருக்கிறான், பிராபகமா இருக்கான், அடைய வைக்கிறவனா இருக்கான். அடைய வைக்கிறவன் என்ன அர்த்தம்? அடையப்படுவது வேறு ஒண்ணுன்னு அர்த்தம். அதனால பிராப்தியம் பிராபகம். பிராப்தியம்ன்றது நாங்க சொல்ற வஸ்து, பிராபகம் சொல்றது நீங்க சொல்ற வஸ்து பிரம்மம். அந்த சம்பந்த விபதேசமே இருக்கு. அத மாதிரிதான் பேத விபதேசமே இருக்குன்னு ஒண்ணு சொல்றாப்பா. பராத்தரம் புருஷம் பைத்தி திவ்யம் அப்படின்னு இருக்கு. தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம். அந்த புருஷன் இருக்கானே விஷ்ணு, அவனால இதெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ததஹ அவனை காட்டிடும் எது எவன் ஒருவன் அல்லது எந்த வஸ்து உத்தர தரம், உத்தரம் கம்பேரிட்டிவ், உத்தரதரம் சூப்பர்லேட்டிவ், உத்தமம்னு அர்த்தம். அந்த விஷ்ணுவை காட்டிலும் உத்தமன் எவனோ அதன் எப்படின்னா தது அரூபம், அது ரூபமே கிடையாது. அது அனாமயம், நோயற்றது, சரீரமற்றது, அல்லது பேரற்றது. நாம அனாமயம் பேர் இல்லாதது. அனாமயம் அப்படின்னாக்கா ரோகமே இல்லைன்னு அர்த்தம், வியாதி இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டது. அதனால இப்ப என்ன எடுத்து பேத விபதேசமா வந்துடுத்து, சம்பந்த விபதேசமா வந்துடுத்து, உண்மான விபதேசமா வந்துடுத்து, சேதுத்துவ விபதேசமா இருக்குது. இந்த 4 ஹேதுக்கள்னால நீங்க சொல்ற பிரம்ம வேற. அந்த பிரம்மத்தினால் அடைவிக்கப்படக்கூடிய வஸ்து வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் வசந்தது. அதை காட்டிலும் தாழ்ந்ததுதான் நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு அவ ஆக்ஷேபம் பண்றக்கா. அப்படி சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து சிவனும் வந்துருவார், அல்லது அத்வைதிகள் சொல்லக்கூடிய அரூபம் அனாமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்குணம்னு அர்த்தம். நிர்குணம் நிர்விஷயம், அது மாதிரி ரூபம் இல்லாதது எதுவுமே கிடையாது. வந்து அவித்தியினாலதான் நம்ம மாற்றி முழிக்கிறோம், அதை மீறி அதை அடையுவோம். நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் இல்லை அப்படின்னா வரும். அத அவ ஆக்ஷேபிக்கிறார். ஒண்ணு அத்வைதிகள் அல்லது சைவர், இவாதான் ஆக்ஷேபிக்கிறதா இங்க வச்சுக்கணும். அதற்கு சமாதானம் 6 சூத்திரத்தினால சுவாமி சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அதை எம்பெருமானார் அழகா விளக்கி சொல்லியிருக்கார். இப்போ அதை விளக்கி சொல்லும் பொழுது ஹேதுக்களை சொல்றேன். என்ன ஹேதுன்னாக்கா, முதல் ஹேது வந்து நீ என்ன சொன்ன, சேது உபதேசம் இருக்கேன்னு சொன்னேன். அதற்கு பதில் இது சாமான்யமா, சாமான்யம் என்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதிருஷ்யம் இருக்கு. ஒரு சேது என்ன காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை பகவான் பண்றான்னு அர்த்தம். அது ஏன்னா இது வந்து நீ சொல்ற மாதிரி ஒன்னத்தை அடையறதுக்கு இது சேது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிராபியம் பிராபகம்லாம் சொன்ன பாரு, அந்த மாதிரி இங்க கிடையாது. அங்க வாக்கியம் ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு சொல்றது. சம்பேதம் அப்படின்னா சாங்கரியம்னு அர்த்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துடுறதுன்னு அர்த்தம். அசம்பேதாய அப்படின்னாக்கா சாங்கரியம் இல்லாம இருக்கும், சாங்கரியம் இருக்காது. அதாவது பெருமாள் பிரளய தசையில நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? பிரளய தசையில நாம இருந்தது பகவான் கிட்ட அப்படியே அப்படி சூக்ஷமா ஒட்டின்னு இருந்தோம். சூக்ஷமா பகவான் கிட்ட நாம ஒட்டின்னு இருந்தோம். அப்படி இருக்கிற சமயத்துல திரும்ப நம்மளை சிருஷ்டிக்கணும் பெருமாள். இதை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டிக்கிற? ஒன்னா கலந்து இருந்தோம் இல்லையா? ஒன்னா கலந்து இருந்ததுனால நம்ம சுரூபம் எல்லாம் மாறி போயிடுமோ? எத்தனையோ ஜீவன்கள் சூக்ஷமா ஒட்டின்னு இருந்தது, அந்த ஜீவனுடைய
சுரூப ரூபம்னா நமக்கு வந்துடும், நம்மளது அவனுக்கு போயிடும், இத மாதிரி இருக்குமா? அது மாதிரி எத்தனையோ அச்சேதனங்கள் அவைகளுடைய சுரூபம்லாம் மாறி விடுமா? அப்படி எல்லாம் கேள்வி வரும். அதற்கு பதில் பெருமாள் அதுதான் சேது. ஏன்னா ஒண்ணுத்தோட ஒண்ணு சேராம இருக்கிறது, ஒண்ணுத்தோட ஒண்ணு சேராம இருக்கிறது அது. அதாவது இந்த லோகங்கள்லாம் அந்தந்த லோகத்தினுடைய சுரூபம் சுபாவம்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் இது சொல்றது இது சேதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரம்மமானது நம்மளுடைய லோகத்தை அப்படி நிலைச்சு நிக்க வைக்கிறது. அதாவது சுரூபத்தை விட்டு கொடுக்காம சுபாவத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும், அதுக்கோசரம் இருக்குது. அதனால சேதனங்கள் சேதனங்களாவே இருக்கணும், அச்சேதனங்கள் அச்சேதனங்களாவே இருக்கணும். சேதனங்களுக்குள்ள சாங்கரியம் வரக்கூடாது, அச்சேதனங்களுக்குள்ள சாங்கரியம் வரக்கூடாது. இந்த அச்சேதனம் சேதனம் இவைகளுக்குள்ள சாங்கரியம் வரக்கூடாது. சாங்கரியம் ஒண்ணுக்குள்ள கலந்து போகுது, அத மாதிரி வரக்கூடாது. அப்படி இந்த பிரம்மமானது பண்ணிட்டு இருக்கு. அது அதுக்கு என்ன அர்த்தம்னா சீனோதி அப்படின்னு சொல்றது. அது சீனோத்தின்னா சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். அது சேதனம் அச்சேதனம் இவைகள்லாம் ரெண்டும் கலந்து போகாம இருக்கணும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, அது அச்சேதனம். அதே நாம இருக்கோம், நாம எல்லாரும் சேதனங்கள். இப்போ சேர்ந்துதான் இருக்கும். சேர்ந்து இருந்தா கூட அதனுடைய சுரூபம் அச்சேதனத்தினுடைய சுரூப சுபாவம்லாம் எனக்கு வரலையே, நமக்கு யாருக்கும் வரல. நம்மளுடைய சுரூப சுபாவம்னா அச்சேதனத்துக்கு வராது. அந்த மாதிரி பண்றது அது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் தன்னோட சேர்த்து வச்சுட்டு இருக்குது பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அது நீ இன்னும் நான் ஒண்ணு சொன்னான், ஏனம் சேதும் தீர்த்வா அல்லது ஏதம் சேதும் தீர்த்வா அப்படின்னு அவன் சொன்னான். இந்த சேதுவை தாண்டி அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி சொன்னான். இந்த சேதுவை தாண்டி அப்படின்னாக்கா விஷ்ணு ஒரு சேதுவா இருக்கார் பெருமாள், அந்த பெருமாளை தாண்டி இன்னொன்னத்தை அடையலாம் அப்படின்ற அர்த்தத்துல அவா சொன்னான். அதுக்கு அதையே அர்த்தம் பண்ணிக்கிற தீர்த்வா அப்படின்னு வாக்கியம் இருக்கே அந்த தாது, அந்த தாதுவுக்கு தீர்த்வான்னாக்கா தாண்டின்னு தான் அர்த்தம்னு இல்லை, இன்னொரு அர்த்தம் இருக்கு. அடைந்து அப்படின்னு அர்த்தம் உண்டு. வேதாந்தம் தரதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வேதாந்தம் தரதி அப்படின்னாக்கா வேதாந்தத்தை அடைகிறான் அப்படின்னு அந்த அர்த்தம். வேதாந்தத்தை அடைகிறான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேதாந்தத்தை தாண்டிட்டான்னு அர்த்தம். வேதாந்தத்தை தாண்டிட்டான் அர்த்தம் இல்ல, வேதாந்தத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாஷ்யக்காரரே உதாரிக்கிறார். அதனால இந்த அடைகிறதுலதான் இருக்கு அது. அதனால இந்த சேதுவான எம்பெருமானை அடைந்ததால் இதுவரையந்தம் இந்த அந்தமான கண் தெரியாத உடம்பு அப்படியே, அதாவது மௌடீகமான உடம்பை உடைஞ்சவன் இப்ப என்ன எடுத்து அந்த மௌடீகம் போயிடுச்சு. இந்த உடம்பெல்லாம் எம்பெருமானுடையது, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கு. அதனால இது அப்ராகிருதமா மாறிடும். அந்த மாதிரி உடம்பு இது அப்படின்னு அவன் ஆயிடுறான் அப்படின்னு சொன்னதுனால இப்ப தீர்த்துவான்னா அடைந்துன்னு அர்த்தத்துல வருது. அத நீ இதை எப்படி மாத்தி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சாதிச்சுட்டார். அதனால ஒரு அணை எப்படி இருக்குமோ சேர விடாது. சுரூப சுபாவங்களுடைய இயற்கையான இயல்புலாம் இருக்கு, அதனுடைய சுபாவங்கள் அதை இன்னொன்னு சேர விடாம தங்கிட்ட சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட உத்தமமான கல்யாண குணம் பெருமாள்கிட்ட இருக்கு. அதை சொல்றதுக்கு சேத்துன்னு வந்தது. அதே மாதிரி அவனை அடைந்து அப்படின்ற அர்த்தத்துலதான், அந்த அர்த்தத்துலதான் சாதிச்சிருக்கிறது உபநிஷத்தை. அதனால இது முதல் கேள்வி, சேத்துத்துவ உபதேசம், அதற்கு இது சமாதானம். அடுத்தது உண்மான உபதேசம்னு ஒண்ணு அவ கேட்டா, அளவிட முடியாத பிரம்மம் அத அளவோடு சொல்றதே எதுக்கு அது அப்படின்னு கேட்டாக்கா புத்தியர்த்த பாதவத் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டேன். இது உபாசனத்துக்கோசரம் பெருமாளை நம்ம உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணும் பொழுது
பெருமாளுடைய சுரூபம் பிரம்மாண்டமானது, யாராலையுமே அளக்க முடியாதது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் உபாசனம் பண்றேன்னு சொல்லிட்டு அத்தனையும் நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாதே. அளவிட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது ஒன்றுதான் அங்க இருக்கு. ஆனா அதை வச்சுட்டு உபாசனம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றது அப்படின்னாக்க, இது இந்த பிரம்மமானது சதுஷ்பாத் பிரம்மம், 4 பாதங்களை உடையது, 16 அவயவங்களை உடையது. நமக்கோசரம் அப்படி எடுத்துக்கிறான், நமக்கோசரம் அனுகிரகிக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த ஜீவராசிகள்னா என்ன உபாசனம் பண்ணணும், என்ன உபாசனம் பண்ணிட்டு என்ன அடையணுமே, அதுக்கோசரம் அத மாதிரி உபாசகாம் அனுஜிகுக்ஷயா அப்படிங்கிற பாஷைக்காரர் ஒரு இடத்துல. உபாசகாலன்னா அனுகிரகிக்கணும்னு ஆசையா அவனுக்கு, அவன் நல்லபடியா நல்ல கதியை அடையணுமே, அதுக்கோசரம் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. அதுக்கோசரம் பகவான் இப்படி எடுத்துக்கிறான் ரூபத்தை. அதனால அளவிட முடியாதது அப்படிப்பட்டதுதான் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம், உபாசனத்துக்கோசரம் இந்த மாதிரி இருக்கான் அவன். சர்வவியாபியான பகவான் ஹிருதய குகையில இருக்கான். ஹிருதய குகையில இருக்கானே, அல்பமா ஆயிட்டானே அவன் அப்படின்னு அவன் பெருமாளே கிடையாது அப்படின்னு கேட்டாக்க, என்ன சத்தியம் ஞானவன் அந்தம் பிரம்ம அப்படின்னு அனந்த சப்தத்தினால அளவற்றவன், அளவிட முடியாதவன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லப்பட்ட பிரம்மமானது ஹிருதய குகையில உட்காண்டிருக்கான், தகராகாசமா இருக்கான் அப்படிலாம் சொல்றது எதுக்குன்னாக்க, நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான். அதுக்கோசரம் உபாசனத்துக்கோசரமே தவிர்த்து அவன் சுரூபத்தை அளவிட முடியுமான்னா. அதனாலதான் ஏற்கனவே சொன்னோம், சுரூப நிரூபக தர்மங்கள் 5 இருக்கு. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அவனத்துவம். இந்த 5ஐயும் ஒவ்வொரு உபாசனத்திலையும் அனுசந்தானம் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உபாசனத்துக்குரிய குணங்கள், எந்த பிரம்ம வித்தியை பண்றோமோ அனுஷ்டிக்கிறோமோ அதனுடைய திருக்கல்யாண குணங்கள் மாத்திரம் அனுசந்தானம் பண்ணணும். இப்ப இப்படி சொல்றதுனால அனந்தத்துவமும் சேர்ந்துடுறது. அது சுரூப நிரூபக தர்மம். மீதி எல்லாம் என்ன அப்படின்னாக்கா சுரூப நிரூபக தர்மம் இல்ல, அவைகள்லாம் அந்த உபாசனத்துக்கு உரிய திருக்கல்யாண குணங்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்றா. ஆகவே உபாசனத்துக்கோசரம் தான் இது அப்படின்னு சொன்னான். இது எப்படி இது அதான் சொல்ல முடியுமா? இத மாதிரிலாம் சொல்லலாமான்னாக்கா, அதாவது திருமால் அப்படி இருக்கிறவன் இப்படி சுருக்கமா ஆயிட்டானே, சின்ன உடம்பு, சின்ன சுரூபம், அதெல்லாம் வருமானா வரும். லோகத்திலேயே நம்ம பாக்குறது இல்லையா? பெரிய ஆகாசம் வியாபிச்சிருக்குது, அதே ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்துக்குள்ள கடாகாசம்னு சொல்றோம். பாஷ்யக்காரர் வேற ஒரு உதாரணம் சொல்ற, தீபத்துல பாஷ்யத்திலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஊசி இருக்குது, ஊசியில நூல் நுழையறதுக்கு ஒரு ரந்தரம் இருக்கு, துளை. அந்த துளையில இத்தினோடு துளை இருக்கு பாருங்க, அதுக்கு சூச்சி ஆகாசம் அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர் உதாரிக்கிற. அந்த ரந்தரம் கூட ஒரு ஆகாசம். அதனால இதெல்லாம் உபாதி வச்சுட்டு தானே. அது மாதிரி சூரியனுடைய பிரகாசம் வியாபிச்சிருக்குது, ஆனா நம்ம மாத்து உள்ள ஜன்னல் வழியா சூரிய பிரகாசம் தெரியுது. அப்ப அதை என்ன சொல்லுவோம், சூரிய பிரகாசம் எத்தனோண்டா வருது பத்தியா நம்ம மாத்து உள்ள, அது வியாபிச்சுதான் இருக்குது, ஆனா உள்ள நம்ம மாத்து உள்ள வரைச்சே சின்னதா இருக்குது. அத லோகத்துல சொல்றமா இல்லையா? அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது லோகத்துல வழக்கம் இருக்கு, லோகத்திலேயே வழக்கம் இருக்குச்சு. ஆனாலப்பட்ட எம்பெருமான் அவன் பரமோபாசனா இருக்கான், அவன் நம்ம பேர்ல அப்படி பிரீதியா இருக்கான். அந்த பிரீதி இருக்கிறதுனால நம்மள அனுகிரகிக்கிறான், அவன் நம்மள அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான், அது தவறு அல்ல. அதே மாதிரி சம்பந்த உபதேசம் இருக்கேன்னு ஒண்ணு கேட்டா, ஏன் இருந்தா என்ன தப்பு? அவன் என்ன கேட்டான், இது சேத்துவா இருக்கு, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தானே சேத்துன்னு பேரு, இங்கேருந்து இன்னொன்னு இடத்துக்கு போறதுக்கு தான் சேத்துன்னு பேரு அப்படின்னு அவன் சொன்னான். அதனால பெருமாள் வேற, அடையப்பட வேண்டிய நாங்க சொல்ற வஸ்துதான் உண்மையானது அப்படின்னு அவன் சொன்னான் ஒரு விஷயம். அதற்கு பதில் அதுவே தவறு, தானே உபாயம்.
தானே உபேயம். அதை சொல்றதுக்கு வந்துட்டு சுப்ராப்தே சாதனங்க ஸ்வயமிதிகரம் பிரம்ம தத்ராபி சிந்தியம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். சார் அப்படின்னு சுப்ராப்தே தன்னை அடைவதற்கு சாதனம் தானேவா இருக்கான், சாதனமாக தான் தான் இருக்கான்னு அதிகாரம் பார்க்கிறோம். அதனால அவனே உபேயம், அடைய வேண்டியவன், அவனே அடைவிக்கிறவன், சித்தோபாயம் அப்படின்னு சொல்றோம். வந்து ஒரு விஷயம் வந்தது, இந்த மாதிரி உபாசனத்தை பண்ணினாக்கா மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைச்சிடுமா, உபாசனத்தை பண்ணிட்டா போகுமா அப்படின்னா, அதுக்கு சபத்துல சுவாமி சாதிச்சார். இளசார் சுவாமி, வரதாச்சார சுவாமின்னா, உபாசனம் பண்ணிட்டா மோட்சம் கிடைக்கும்ன்றது தவறு. உபாசனம் பண்றதுன்றது அது பிரதிபந்தகத்தை நீக்கும். ஏற்கனவே சொல்லிருக்கோம், அதெல்லாம் ஜீவசத்திலே வந்திருக்கு. தடையெல்லாம் நீக்கிடும், பண்ண பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும். பணத்தை யார் கொடுப்பான்னு சித்தோபாயமான எம்பெருமானே கொடுப்பான். ஐயோ நம்ம உபாசனம் பண்ணிட்டா பாவம் போயிடுத்து, பகவான் இஷ்டப்பட்டுனாக்கா கொடுக்க மாட்டானே, அப்ப நமக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, மோட்சமே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அந்த வார்த்தையே வேண்டாம். ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னாக்கா பரம பிரீதியோட இருக்கிறவன், அவன் காசல் இருக்கான். அதனால அவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுவான். நமக்கு ஒரு குறவு கிடையாது, எல்லாத்தையும் எம்பெருமான் நமக்கு கொடுத்துடுவான். அதனால பகவான் அவசியம் அனுகிரகிப்பான் அப்படின்னு சொல்றது. ஆக சித்தோபாயனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனையே பிராபகன், அவனே பிராப்தியன், அடைய வைக்கிறவனும் அவனே, அடையப்படுபவனும் அவனே. அதை சொல்றதுக்கு வந்தது அது. அமிர்த சேஷ சேது, அமிர்தமான மோட்சம் எம்பெருமான், அவனை அடைவதற்கு அவனே ஹேது. அப்படி ஹேதுவா இருக்கிறதுனால ஆச்சாரியன் அடையிறதுக்கும் ஆச்சாரியர் தான் ஹேது. ஏன்னா அவருடைய கருணை எவ்வளவு வந்தது, ஆச்சாரியருடைய கருணை. அந்த கருணையை பார்த்துட்டு தானே நாம போய் ஆச்சாரியால சரணாகதி பண்றோம், சேவிக்கிறோம், எனக்கு ஞானத்தை உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானையே உபாயம், ஆச்சாரியனை அடைவதற்கு ஆச்சாரியனே உபாயமா இருப்பார். அது மாதிரிதான் இந்த இடத்துல லோகத்துல அனுபவிக்கிறோம். அதனால சொல்றது, அதனால இதுதான் சரியான வார்த்தை. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சரி, இப்ப அடையிறது பகவானே, அடைய வைக்கிறதும் பகவானே அப்படின்னு சொல்றீங்க. அதுலயே சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ பகவான் விபு தானே, எத்தனமும் வியாபிச்சிருக்க சர்வவியாபி, நித்தியம் விபும் சர்வகதம் சூக்மம் அப்படின்லாம் சொல்றது. நித்தியமா விபுவா இருக்கானு, விபுவா இருக்கிறதுனால அவனதான் அணுகிட்டுமே. நாம ஏற்கனவே எல்லாருமே வியாபிச்சு இருக்கான். ஏற்கனவே நம்ம உள்ள அவன் பூந்துன்னு இருக்கான். அதனால அவனும் அடைஞ்சுட்டான் நம்மள, நாமளும் அவனை அடைஞ்சுட்டோம். அப்படி இருக்கச்சு இது என்ன, இந்த புதுசா அவனையே அடையப்படுபவன், அவனையே அடைவிக்கிறவன் அப்படின்னாக்கா ஏற்கனவே அடைஞ்சதுதானே. அடைஞ்ச பிரம்மத்தை திரும்ப அடையிறதுன்றது எப்படி அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில் சுவாமி சாதிச்சிருக்காரு. அது என்னன்னாக்கா, பகவான் ஏற்கனவே அடையப்பட்டவன் தான். ஆனால் எப்படி அடையப்பட்டான் அப்படின்னா, அவன் அந்தரியாமியாக நம்ம கிட்ட இருக்கான். நாமும் மோட்சத்தை அடையணும்னு அவன் அடையல, அவன் அந்தரியாமியாக நமக்குள்ள போந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி நாம மோட்சத்துக்கோசம் நாம பண்ணலையே. நிரதிசய பிரியமான ஒரு உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அந்த உபாசனத்தை பார்த்துட்டு அவன் பிரீதி அடையணும். அவன் பிரீதி அடைஞ்சான்னாக்கா அப்போ அவன் தன்னுடைய சுரூப சுபாவங்கள்லாம் நமக்கு காமிப்பான். பக்தனா போகணும், பக்தன்னா பக்தியோக நிஷ்டன்னு அர்த்தம். அப்படி பண்ணினாக்கா அவனை அடைய முடியும். அததான் இங்க சொல்றது. மற்றபடி பிராப்தியன் அப்படின்னாக்க ஏற்கனவே அணிஞ்சிட்டுமே, அவன் விபுவாச்சு அப்படின்றது இங்க கிடையாது. ஏற்கனவே
அடைஞ்சிட்டா கூட அது மோட்சம்னு அர்த்தம் இல்ல. அது சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கு. தூங்குறான் ஒருத்தன், தூங்குற சமயத்துல எம்பெருமானை அடைஞ்சுட்டான் அப்படின்னு வாக்கியம் சாந்தோக்கியோகன்ற சொல்றது. சச்சத்வாச்சனான எம்பெருமானோட சேர்ந்து இருப்பான்னு தூங்கிச்ச கூட தான் சேர்ந்திருப்போம். அவங்ககிட்ட தான் நாம இலப்பாருவோம். அதாவது நம்ம ஓய்வு எடுத்துக்கிறது எப்போன்னாக்கா தூங்குற சமயத்துல எம்பெருமானோட சேர்ந்து ஓய்வு எடுத்துக்கிறோம். ஒரு தாயார் மடியில ஒரு குழந்தை தூங்க பண்ணோம், அந்த மாதிரி நாமும் அவனை பெருமாளும் அடைஞ்சு தூங்குறோம். அப்ப இலைப்பாருவோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த இலைப்பாருந்து மோட்சம் கிடையாதே, அது கிடையாது. அவன் விபுவா இருந்தாலும் நம்ம அந்தரியாமியா நமக்குள்ள இருந்தாலும் அவனை அடைஞ்சுட்டுதான் அர்த்தம் இல்லை. மோக்ஷார்த்தமான ஒரு பிரவൃத்தி நமக்கு வேணும். மோக்ஷார்த்தமான பிரவൃத்தி நாமும் ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு அதுல பிரீதியை உண்டு பண்ணணும் அவனுக்கு. அப்ப அவன் பிரீதனாகி நம்மளை அனுகிரகிப்பான். அந்த சமயத்துலதான் நம்மளை சேர்த்து விடுவான் தங்கிட்ட. அதனால விபுவா இருக்கிறதுனாலயே அவனை நாம அடைஞ்சிட முடியும் அப்படின்றது கிடையாது. அது சொன்னேன். அதனால சம்பந்த உபதேசம் இருக்கு. பிராபியம் பிராபகம் அப்படின்னாக்கா பிராபகமும் இவனே, பிராபியமும் இவனே, அதை சொல்றதுக்குதான் அது வந்தது. அதே மாதிரி பேதவி உபதேசம் இருக்கு. அதுதான் இப்ப இங்க முக்கியமானது. இது அத்தனையும் ஒன்னாவது தான் இங்க சாதிக்கிற இந்த ஸ்லோகத்துல. அது என்னன்னாக்கா ததோ அந்யத்து அதக ததக எது உத்தரதரம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அங்க ததக எது உத்தரதரம் அப்படின்னு இருக்கு. அந்த உத்தரதரம்னு சொன்னதுனால இங்க பரமாத்மா இதுவானவன், நம்ம சொல்ற பரமாத்மா கீழானவன், அதுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன்தான் பிராபியம் அப்படின்னுட்டு அவ சொன்ன. அதற்கு பதில் சொல்லணும். நீ ததக அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ற? ததோ எது உத்தரதரம் அப்படின்னா நீ சொன்ன. ததோ எது உத்தரதரம்னாக்கா நீங்க சொல்ற பரமாத்மாவை காட்டிலும் வேறு ஒருவன் அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணி. வேறு ஒருவன் ததோ எது உத்தரதரம், நீங்க சொல்ற பரமாத்மாவை காட்டிலும் வேறு ஒருவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுதான் இங்க தவறான அர்த்தம். அது அந்த மாதிரி அர்த்தம் வர்றதுக்கு பிரமேயமே இங்க இல்ல. இங்க அந்த மாதிரி அர்த்தமே கிடையாது. ஏன் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றீங்களோ அப்படின்னு கேட்டா, ததகான்னாக்கா அது ஹேதுவாச்சி. ததகான்றது ஹேதுவாச்சியா இருக்குது. ஹேதுவாச்சின்னு என்ன அர்த்தம்? இந்த காரணத்தினால அப்படின்னு அர்த்தம். அது இந்த காரணத்தினால அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டா அது சரியா வரும். அது நீ அப்படி சொல்லலைன்னாக்கா முன்னாடி பின்னாடி விரோதம் வரும். முன்பின் விரோதங்கள் வந்துடும். முன்பின் விரோதம் வந்துடும். அப்படி விரோதம் வர்றதுன்றதுனால நீ சொல்றது சரியில்லை. அங்க வாக்கியம் என்ன இருக்கு தெரியுமா? யஸ்மாத் அபரம் பரம் நாஸ்தி அப்படின்னு இருக்கு. யஸ்மாத் அபரம் பரம் நாஸ்தி. அவள்லாம் என்ன சொன்னா, எவனை காட்டிலும் கீழையும் ஒண்ணு இல்லை, மேலையும் ஒண்ணு எதுவும் இல்லை அப்படின்னு அவ அர்த்தம் பண்ணினான். கீழையும் அவனை காட்டிலும் கீழே ஒண்ணு இல்லை, மேலையும் ஒண்ணு இல்லை, சுதந்திரம் இல்லை, சான்றிதம் இல்லை, அப்படிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதுக்கு அப்படின்னு ஒரு பதம் இருக்கணும். வா இத மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும். அங்க அத மாதிரி ஒரு பதம் இல்லை. அப்படி இருந்தாதான் அபிஷப்த அர்த்தமா வரும். அது அதாவது அபரமும் இல்லை பரமும் இல்லை அப்படின்னு அந்த அபிஷப்தத்தை சேர்த்து சொல்லணும் அப்படின்றதுனால. அந்த மாதிரி இங்க இல்லை. அதனால அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? யஸ்மாத் அபரம் பரம் நாஸ்தி, எவனை காட்டிடும் அபரம்
வேறு ஒரு பரம் வசந்தது இல்லையோ, எவனை காட்டிலும் வேறு ஒரு பரம் வசந்தது இல்லையோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்துல அந்த யஸ்மாத்தரம் நாபரமஸ்தி கிஞ்சித்து அப்படின்ற சொல்ல அதுக்கு இதான் அர்த்தம் வரணும். அதனால இந்த அர்த்தம் தான் இங்க சொல்லணும். இந்த அர்த்தத்தை விட்டுட்டு நீங்க சொல்ற அர்த்தமானது சரியா வராது. அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோம்னாக்கா, முன்ன இன்னொரு பத வாக்கியம் இருக்கு, நதசமச்சாபி அதிகஸ்ட திருஷ்யதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அவனுக்கு சமமும் இல்லை யாரும், அவனுக்கு காரணம் வசந்தவனும் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கு. சமமும் இல்லை அதிகமும் இல்லை அப்படின்னு நிஷேதம் சொல்றது. அப்படி சொன்னதுனால இந்த அத்வைதிகள் இங்க ஆக்ஷேபிக்க முடியாது. ஜெகத் மித்யா, இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்னா தான் நான் சொல்றேன். அது இங்க ஆக்ஷேபிக்கவே முடியாதது, எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அபரம் அப்படின்னா இவனுக்கு சதிருஷமாகவோ சதிருஷமான ஒரு இவனுக்கு சமமான இவன மாதிரியே இருக்கிற ஒருத்தர் இருக்கானா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அபரம்னாக்கா பரம் அப்படின்னாக்கா இவனை காட்டிலும் வசந்தம் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னா அவனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது அதுதான் இங்க சொல்றது அது. அதனால அங்க புருஷ சப்தம் இருக்கு. புருஷ சப்தமானது எல்லாரும் ஒத்துக்கிறது புருஷன்னு எம்பெருமான் விஷ்ணு நாராயணன் அப்படின்னு. அதனால அவனாலதான் வியாபிக்கப்பட்டிருக்கு. அவன்தான் சர்வலோக ரட்சகன், சர்வலோக சேவியன், சர்வலோக பிராப்பியன், அவனே சர்வலோக பிராபகன், எல்லாமே அவன்தான் அது. அதனால விஷ்ணுபரமாதான் இங்க அர்த்தம் சொல்லணும். அதுக்கோசரம் தான் இது சொல்றது. சரி, சதோ எதுத்தரதனம் அது அரூபம் அனாமயம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அவன் என்ன சொன்னா, சதக அந்த புருடசத்தினால் சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் அவனை காட்டிலும் உத்தரதரம் உத்தமமானதுன்னு அர்த்தம். உத்தரம் உத்தமம், ஸ்ருதியினுடைய ஸ்டைல் உத்தரதரம்ன்றது உத்தமம்னு அர்த்தம். அது உத்தமம் எதுவோ தது அரூபம் அனாமயம், நாமமும் கிடையாது ரூபமும் கிடையாது, உடம்பும் இல்லை அதுக்கு பேரும் கிடையாது. லோகத்துல எது உடம்ப உடையதோ அல்லது பேரை உடையதோ அது தோட்டத்தோடு கூடினது தானே. ஆனால் இந்த பரமாத்மாவை காட்டிலும் வசந்தவன் இருக்கான்னு நாங்க சொல்றோமே, அதுக்கு ரூபமும் கிடையாது நாமாவும் கிடையாது பேரும் கிடையாது. அதை யாரு தெரிஞ்சின்றாலும் அவ அமிர்தத்தை அடைந்தவர்களா ஆயிடுறா, அவதான் முக்தாள் அப்படின்னு அவ அர்த்தம் பண்ணா. அதை இப்போ கண்டனம் பண்ற. அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி என்ன வாக்கியம் சொல்லு, எந்த எம்பெருமானை காட்டிலும் சமானமும் இல்லையோ அவனை காட்டிலும் வசந்தமும் இல்லையோ சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. யஸ்மாத்தரம்னா பரமஸ்தி கிஞ்சது அப்படின்னு நாங்க சொல்லிடுத்து. அத சொல்லிட்டு இப்போ அவனை காட்டிலும் உத்தமமானதும் யாருக்கு காணும்னு சொன்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதிக்கு புத்தி கழண்டு போயிட்டா, புத்தி கழண்டு போயிட்டா. புத்தி இல்லையா வேதத்துக்கு? ஒண்ணுக்கு தானே சொல்லிட்டு அதை இல்லை அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டேன்னாக்கா அது தவறான வாதம் இல்லையா? அது தவறான வாதம் தானே. அது எப்படி வரும் அது? ஏன்னா ஏற்கனவே சொல்லிடுத்தோம் இவனை காட்டிலும் வசந்தவன் இல்லை, இவனுக்கு சமானவனும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இவனை காட்டும் வசந்தவன் எவன் காணும் அவன் தான், அவனை அறிஞ்சவாழ்தான் அவர்தாளா ஆயிடுவா முத்தாளா ஆயிடுவா அப்படின்னு சொன்னாக்கா விரோதமா தானே இருக்கு. முன்னாடி சொன்னதுக்கு தானே விரோதமா சொல்றது எடுத்து அப்படின்னு ஆயிடும். அதனால அது தவறாது. சரி, அப்புறம் நீ என்ன சொல்ல போற அப்படின்னா சதகான்னாக்கா எல்லையை சொல்லல, அவதி
எல்லை, ஒரு அளவை சொல்லல. இவனை இவனை காட்டிலும் அப்படின்னு ததானது அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம்? கேதுவாச்சி. எந்த காரணத்தினால புருஷ பதத்தினால் சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் அவனை காட்டிலும் உத்கிருஷ்டம் யாரும் இல்லையோ, அவனுக்கு சமமாகவும் யாரும் இல்லையோ, அதனால தஸ்மாதேவ அந்த காரணத்தினாலேயே இந்த உத்தமமான எம்பெருமான், சர்வோத்தமனான எம்பெருமானே அவன்தான் புருடகுப்தான். அந்த காரணத்தினாலேயே அவனை அறிந்தவர்கள் ஏ விதுகு தேவ அமிர்தா பவந்தி, அவாதான் முக்தாளா ஆவா, வேற யாரும் முக்தாளா ஆக முடியாது. ஏன் அப்படின்னா சமேவ விதித்வா அதிமத்தியமேதி, சமேவ விதித்வா அவனையே உபாசித்து மிருத்யும் அத்தியேதி சம்சாரத்தை தாண்டிடுறா அப்படின்னு அதே ஸ்வேதாசுரர்கள் சொல்றது. அதனால இதுதான் சரியான வார்த்தை. இது பின்னாடி வர்ற வார்த்தை சமயவ விதித்வா அதிமத்தியமேஷின்னுட்டு, முன்னாடி அஸ்மாத்தரன்னா பரமஸ்திகிஞ்சது அப்படின்னுட்டு முதல்ல வாக்கியம், அது நடுவுல வந்துதான் ததோ எதிர்த்தரதரம் அப்படின்னு அங்க இருக்கு, ததோ எதிர்த்தரதரம்னுட்டு. அதனால இது நடுவுல இருக்கிற வாக்கியம் இருக்கு பாருங்க, அந்த வாக்கியமானது முன்னாடி பின்னாடி இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றது, சமநிலைப்படுத்தணும். அப்போ நீங்க சொல்ற அர்த்தம் சொன்னாக்கா அது விரோதத்தை அடைஞ்சிடும், விரோதம்னா போயிடும். அதே இப்ப நாங்க எல்லாத்துக்கும் சமன்வயப்படுத்தி சொல்றோம், எல்லா ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, சேர்ந்து சமன்வயப்படுத்தி சொல்றது. சுவாமி சாதிக்கிறார் சர்வஸ்ருத்தியைகரஸ்ய பிரணயிபிஹி அப்படின்ட்டு. நாம எப்படிப்பட்டவான்னாக்கா அனைத்து ஸ்ருதிகளும் சமன்வயமாய் அர்த்தத்தை சொல்லணும், அந்த மாதிரி நாங்க வச்சு சொல்றோம். அது அப்படி சொல்றதுனால இதுதான் தாத்பரியம் சரியானது. அதனால அங்க சூத்திரகாரர் பரம் அத்தக சேது உண்மான சம்பந்த பேத உபதேசங்களை இட்டு இந்த பிரம்மமானது சாதாரணமானது, இதை காட்டிலும் வசந்தது இன்னொரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவம் தான் பிராப்தியம், அதுதான் உத்தமமானதுன்னா அவ அர்த்தம் பண்ணினான். அத தவறுன்னுட்டு சேதுத்துவ உபதேசம் அப்படின்னாக்கா சாங்கன்யம் வராம பார்த்துக்கிறது, ஒண்ணுக்கு களவாம பார்த்துக்கிறது. அது உண்மான உபதேசம் அப்படின்னாக்கா அளவோட குருடதான் சொல்றதுன்னா அது உபாசனத்துக்கோசனம் சொல்லப்படுறது. சம்பந்த உபதேசம்னாக்கா ஸ்வயமேவ உபாயம் ஸ்வயமேவ பிராப்தியம், தானே உபாயம் தானே பிராப்தியம் உபேயம் அப்படின்றது சொல்ல வந்தது. வேத உபதேசம்ன்றது கூட இதுதான் அர்த்தம். அது வேத உபதேசம் பராத்தரம் புருஷம் உபைத்தி அப்படின்னாக்கா லோகத்துல நம்ம எது பரம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ வசந்ததுன்னு அதை காட்டிலும் வசந்தவனான எம்பெருமான், அவன் தான் திவ்யமானவன், திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா அப்படின்லாம் சொல்றது. அதனால அவன் தான் சொல்லுது. அந்த மாதிரி சொல்றதுனால அதுவரையும் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூத்திரகாரர் சாதிச்சிருக்கார். இப்படி சூத்திரகாரர் சாதிச்ச கிரமத்துல இந்த ஸ்லோகங்கள்ல கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. அதுல இன்னும் நிறைய அபூர்வ விஷயங்கள் இருக்கு. இது போரும். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.